இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா Redmi 9 Pro இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் தாங்க பார்க்க போகிறோம். இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா ஒரு 5G மொபைல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பேஜர் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணி வச்சுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மொபைலோட டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா 6.4 இன்ச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இது எத்தனை சென்டிமீட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16.23 சென்டிமீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த 16.23 சென்டிமீட்டர் ஃபுல்லாகவே உங்களுக்கு கொரில்லா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் தராங்க. இதோட ஃப்ரண்ட்லையும் கிளாஸ் பேக்லையும் கிளாஸும் கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் கிளாஸ் பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் 6 கொடுத்துருக்காங்க. இதில் பேக்கில் பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் 5 கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் சூப்பர் AMOLED டிஸ்பிளேவும் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் தரமாக பண்ணிருக்காங்க, சூப்பராகவே பண்ணிருக்காங்க. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த மொபைலோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 855+ கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ப்ராசஸர்னே சொல்லலாங்க. இதுக்கு முன்னாடி இவங்க லான்ச் பண்ணியிருந்த எல்லா மொபைலுக்கும் மீடியாடெக்கோட ப்ராசஸரே கொடுத்துருந்தாங்க. பட் இதில் Qualcommோட ப்ராசஸர் கொடுக்குறது நல்ல விஷயம் சொல்லலாம். ஏன்னா Qualcommோட ப்ராசஸர் வந்து நல்லா பவர்ஃபுல்லாகவும் பேட்டரி அதிகமாக கெயின் பண்ணாதனால Qualcomm Snapdragon ப்ராசஸர் எப்பயுமே பெஸ்ட்டாக தாங்க இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragon 855+ கொடுத்துருக்குது ஒரு நல்ல விஷயம் நான் சொல்லுவேன். இந்த மொபைலோட ரேம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8GB ரேம் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலோட ஸ்டோரேஜ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 128GB வரைக்கும் ஸ்டோரேஜே கொடுத்துருக்காங்க. பட் இதில் டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் உங்களால் ஸ்டோரேஜை எக்ஸ்பேண்ட் பண்ணிக்க முடியாது. அதாவது இதில் உங்களால் மெமரி கார்டை போட்டுக்கவே முடியாதுங்க. இதுக்கு போட்டுக்கிற ஆப்ஷன் கிடையாது. இதுக்கு செகண்ட் வேரியண்ட்டாக ஒன்று கொடுப்பாங்க. எப்படி இருந்தாலும் 8GB அண்ட் 256GBன்றதை கொடுப்பாங்க கண்டிப்பாக. அது பார்த்தீங்கன்னா இதை விட இன்னும் 2000 எக்ஸ்ட்ரா ப்ரைஸ் அதிகமாகவே இருக்கும். பட் இதில் எக்ஸ்பெண்டபிள் ஸ்டோரேஜ் கொடுத்துருந்தா கண்டிப்பாக இது ஒரு பெட்டராகவே இருந்திருக்கும் இந்த மொபைலில். இந்த மொபைலோட பேட்டரி பார்த்தீங்கன்னா 4000 mAh கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி வரைக்கும் குறை சொல்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லைங்க, நல்லா தாங்க பண்ணிருக்காங்க. இதுக்கு USB Type-C கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ எல்லாரும் USB Type-Cக்கு மாறிட்டு இருக்கும்போது திடீர்னு மைக்ரோ USB கொடுத்தா கண்டிப்பாக இது மொக்கையாக இருக்கும். இது நல்லாவே பண்ணிருக்காங்க. இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. குயிக் சார்ஜிங் 4.0ன்றது கொடுத்துருக்காங்க. இதுக்கு இவங்க ஊக் சார்ஜிங் 4.0ன்றது கொடுத்துருந்தா கூட சூப்பராகவே இருந்திருக்கும். இந்த மொபைலோட டிஸ்அட்வான்டேஜும் இதோட டிஸ்பிளேவும் நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லாமல் விட்டுட்டேன். அது என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். இதில் பார்த்தீங்கன்னா NFC கிடையாதுங்க. இதில் NFC கொடுக்காது மிகப்பெரிய ஒரு தவறான விஷயம். ஏன்னா இந்த ப்ரைஸுக்கு கொண்டு வந்துட்டு NFC இல்லைன்னா ரொம்ப தவறான விஷயம் தாங்க. இதுக்கு டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க. இது ஒரு உண்மையிலே ஒரு நல்ல விஷயங்க. டிஸ்பிளே வரைக்கும் சூப்பராகவே பண்ணிருக்காங்க டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார். ஆனால் இதில் வாட்டர் ட்ராப் நாட்ச் தாங்க கொடுத்துருக்காங்க. பாப்பு செல்ஃபியோ பஞ்ச் ஹோல் நாட்சோ தரலங்க. இது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் தாங்க நம்ம சொல்லி ஆகணும். ஓகேங்க, இப்போ நம்ம லாஸ்ட்டாக விட்ட ஸ்டேஜுக்கே வருவோம். இது பார்த்தீங்கன்னா Android 10ல் ரன் ஆகிட்டு இருக்கு இந்த மொபைல். இதோட UI பார்த்தீங்கன்னா MIUIன்றதை கொடுத்துருக்காங்க. இதோட வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 11 கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரமே 12 அப்டேட் கொடுக்க போகிறாங்க. பட் இந்த மொபைலுக்கும் இவங்க தந்துடுவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா மற்ற மொபைல் கம்பெனி மாதிரி அப்டேட்லாம் டிலே பண்ண மாட்டாங்க. இவங்க ரெகுலராக மொபைல் அப்டேட்டுக்கு தந்துகிட்டே தான் இருப்பாங்க. இது ஒரு நல்ல விஷயம் மீல. இந்த மொபைலோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 48 MB கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா f1.7 அபர்ச்சரில் கொடுத்துருக்காங்க. இதில் செகண்டாக இருக்க கேமரா பார்த்தீங்கன்னா 12 MB. இதில் இருக்க ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் வைட் ஆங்கிள் அண்ட் அல்ட்ரா வைட் ஆங்கிள் எடுத்துக்க முடியும். இதோட அபர்ச்சர் பார்த்தீங்கன்னா f2.2 அபர்ச்சரில் கொடுத்துருக்காங்க. இதில் மூணாவதாக இருக்க கேமரா பார்த்தீங்கன்னா 16 MB கொடுத்துருக்காங்க. இது ஒரு நார்மல் கேமரா தாங்க, இதுக்கு எந்த ஸ்பெசிஃபிகேஷனும் கிடையாது. இதில் அபர்ச்சர் பார்த்தீங்கன்னா f2.2 அபர்ச்சரில் கொடுத்துருக்காங்க. கேமரா ஓரளவுக்கு சூப்பராகவே பண்ணிருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் கேமரா தாங்க ஓரளவுக்கு டல்லாக பண்ணிருக்காங்க. இதுக்கு 20 MB ஃப்ரண்ட் கேமரா தாங்க கொடுத்துருக்காங்க. இதோட அபர்ச்சர் பார்த்தீங்கன்னா f2.0 அபர்ச்சரில் கொடுத்துருக்காங்க. கேமரா ஓரளவுக்கு சூப்பராகவே இருக்குங்க இந்த மொபைலில். இதோட ரேர் கேமரா ஓரளவுக்கு நல்லாவே பண்ணிருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் கேமரா எல்லாரும் தராமல் ஒரு 32 MB கொடுத்துருந்தா இன்னும் நல்லாவே இருந்திருக்கும். இந்த மொபைலை 37,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. இது ஒரு எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் தாங்க. இந்த மொபைலை 34,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணால் சூப்பராக ஒரு மொபைலாக இருக்குங்க. ஏன்னா இதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இதில் உங்களால் எக்ஸ்பெண்டபிள் ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியாது. NFC கிடையாது. இதில் பஞ்சுவல் நாச்சோ இல்லை பாப்பர் செல்வியோ கிடையாது. வாட்டர் டாப் நாச்சோ தாங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க இதை 34,000 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் கண்டிப்பாக இந்த மொபைல் சூப்பராகவே இருந்திருக்குங்க. இந்த மொபைலை 37,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. இது ஒரு எக்ஸ்பெக்டட் ப்ரைஸ் தாங்க. இந்த மொபைலை 34,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணால் சூப்பராக ஒரு மொபைலாக இருக்குங்க. ஏன்னா இதில் நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. இதில் உங்களால் எக்ஸ்பெண்டபிள் ஸ்டோரேஜ் பண்ணிக்க முடியாது. NFC கிடையாது. இதில் பஞ்சுவல் நாச்சோ இல்லை பாப்பர் செல்வியோ கிடையாது. வாட்டர் டாப் நாச்சோ தாங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவங்க இதை 34,000 ரூபாய்க்கு கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவலில் கண்டிப்பாக இந்த மொபைல் சூப்பராகவே இருந்திருக்குங்க. நமக்கு இன்னொரு மூவி ரிவ்யூ சேனல் இருக்குங்க. அதை பார்க்கணும்னு நினச்சின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அண்ட் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது Redmi 9 Pro வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க.